நாங்கள் படம் பார்த்துட்டு ஒரு இயக்குனர் சங்கமாக இது சொல்கிறத விட படம் ரிலீஸ் முன்னாடி ப்ரெஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரெஸ்ஸை தான் முதல்ல கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இப்படி ஒரு தரமான மக்களோடு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞரை, ஒரு இயக்குனரை, ஒரு தயாரிப்பாளரை, அதில் நடிக்கக்கூடிய கலைஞர்கள் இப்படி ஒரு நடிப்பு, இப்படி ஒரு நல்ல படம் இருக்குன்றத சோசியல் மீடியாவில் முதல் மக்கள்கிட்ட போய் செல்லக்கூடிய ஒரே வழி உங்களை போல் ஊடகம் தான். அப்போ தான் வந்து இந்த படத்தை தேட்டரில் ஓடுதா ஓடலையான்றது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும், இப்படி ஒரு ஒரு தகுதி படைத்த ஒரு படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையத்துக்கு பெரிய ஊடகமே நீங்கள் தான். இதை கொண்டு போய் தயவு செஞ்சு சேருங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படமோ, விஜய் சார் படமோ, அஜித் படமோ எழுதுறது முக்கியம் இல்லை. ஒரு ஜமா போல படத்தை, அந்த இயக்குனருடைய உழைப்பை, அவருடைய இந்த சமூகத்தின் மேலுடைய அக்கறையை, இந்த படம் தயாரித்து கூடிய ஒரு தயாரிப்பாளரை, அதை நடிச்சிருக்கக்கூடிய கலைஞர்களை ஒவ்வொருத்தரை பற்றி ஆர்டிக்கலாக போட தான் இது என்ன படம்னு சொல்லி இன்றைக்கி தேட்டரில் படம் பார்க்கலன்னா கூட நாளைக்கு ஓடிடிலையோ ஒரு டிவிலையோ பார்க்கலாம். ரிமோட் எடுத்து அந்த படம் ஞாபகம் வரணும். அப்படி ரிமோட் போகும்போது யாரும் அந்த படத்தில், இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிருக்க படத்தில் ஜமாவை பார்க்கணும்னு ஞாபகம் வரணும். தயவு செஞ்சு சோசியலில் கொண்டு போய் சேருங்க. தாழ்மையோடு உங்களுக்கு கேட்குறேன். ஏன்னா இப்படி ஒரு சிறப்பான படங்கள்லாம் வரதே ஒரு பொக்கிஷமாக இருக்குது. எல்லாரும் படம் எடுக்கிறாங்க, கமர்ஷியல் படம் எல்லாமே வருது. இன்றைக்கி பேய் படமாக ஓடிட்டு இருந்தது. இந்த நாட்டுக்கு சம்மந்தமானது, மொழியோடு சம்மந்தமானது, மக்களோடு சம்மந்தமானது, மண்ணோடு சம்மந்தமான ஒரு படத்தை கொண்டு போய் தயவு செஞ்சு இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் ஓடிடின்னு போயிடுச்சு. இந்த படத்தில் ஓடிடியில் ஃபஸ்ட்டு ரெவன்யூ நீங்கள் கொடுங்க. ரிமோட் எடுத்தால் ஓடிடியில் ஞாபகம் வரணும் ஜமாவை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜமா இன்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு இந்த படத்தை பிடிச்சி போட்டு காட்டினார். நிறைய படங்கள் நாங்கள் திரையிட்டு இருக்கோம். ஆனால் இன்று ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் படம் பிடிச்ச கிளாப்ஸ், ஒவ்வொரு காட்சியும் அவங்க ரசித்தாங்க. எங்கள் உறுப்பினர் அனைவருக்குமே நிறைய இதில் இயக்குனர் இருக்காங்க, உதவி இயக்குனர் இருக்காங்க. அனைவருக்கும் ஒரு நிறைவான படமாக அந்த ஜமா அமைஞ்சிருக்கு. இது சிறிய பட்ஜெட் அப்படி படம் சொல்கிறாங்க. படத்தில் சிறிய பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டாக இல்லை. எது மக்களுக்கு பிடிக்குதோ, எது ஒரு ரசிகனுக்கு மன நிறைவை தருதோ அதுதான் பெரிய படம். அது மன நிறைவை தராத படமும் தரமுல்லாத படங்களும் அது பெரிய படமாக இருந்தும் பேருக்கு தான் பட்ஜெட்டும் பெருசாக இருக்கலாம். ஆனால் படைப்புங்கிறது ரசிகனுக்கு, அவனுக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும். இந்த ஜமா அப்படிங்கிற பொறுத்தவரையும் உண்மையிலேயே ஒரு காலத்தில் ஒரு அவார்டு ஃபிலிம், நேஷ்னல் அவார்டு அப்படின்னா சத்யசித்திரை படம் அப்படிம்பாங்க, பெங்காலி படம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ஜமா நான் பூசுகிறேன், ஒரு சத்யசித்திரைக்கு விட அதில் சத்யசித்திரை, பெங்காலி இதுக்கான நிகரான படமாக இருக்குது. தமிழ் படங்களையும் நாங்கள் அது மாதிரி ஒரு தரத்தை கொடுக்க முடியும், ஒரு வாழ்வில் கொடுக்க முடியும், ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னு நிரூபித்த படம் தான் ஜமா. இயக்குனர் பாரி இளவழகன். ஆமாம், இவர் ஃபஸ்ட்டு இயக்குனர் ஒரு படம் பார்த்து இருக்கோம், அவரே தான் படத்தில் ஹீரோ. ஆமாம், அவர் இயக்குனர் ஒரு இடத்துல இயக்குனர் மிஞ்சிறாரு, ஒரு ஆர்டிஸ்டாக அவர் மிஞ்சிறாரு. ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கான போட்டி மாதிரி ஆகி போச்சு. மாறி மாறி வெற்றி கடைசியாக ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தவங்களுக்கு தமிழ் தொழில் கிடச்சிருக்கு. நான் சொன்னேன், ஒரு மெத்தியா கூட இருக்கலாம். சிவாஜி கணேசன், கமலஹாசன், இந்த மாதிரி ஒரு நம்ம வேந்திருப்போம்ல, ஒரு சலங்கொலி பார்க்கும்போது கமலஹாசன் பார்த்து வியந்தோம், ஒரு சிப்பிக்குள் முத்து பார்க்கும்போது கமலஹாசன் பார்த்து வியந்தோம். ஆனால் இந்த படம் அறிமுகம், ஜமாவில் ஹீரோ அறிமுகம், ஒரு அறிமுகங்கிற எங்கேயுமே அந்த ஒரு அறிவு தெரியும். ஒரு கைதேர்ந்த கலைஞராக தெரிறாரு. ஏன்னா அந்த கதையிலும் சரி, அந்த கலையிலும் சரி, தெருப்புது கலையிலும் அவர் ஊருக்கு போயிருக்காரு. இந்த படத்தை, இப்படிப்பட்ட ஒரு படத்தை, ஏன்னா இது வியாபார நோக்கில் இந்த படம் எடுக்கலை, ஒரு முழுக்க ஒரு கலையின் நேசிப்பு தான். அந்த அடிப்படையில் தான் ப்ரொடியூசர் சாய் வெங்கடேஷ் படத்தை இயக்கியிருக்காரு. அவர் இதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறான், இதில் ஒரு கோடி சம்பாதிப்போம், 2 கோடி சம்பாதிப்போம், தாட்டே அவருக்கு இல்லைங்கிறது எனக்கு படைப்பை தெரிஞ்சு வச்சு. இது ஒரு அர்ப்பணிப்பு. என்ன சொல்கிறேன், தயாரிப்பாளர் சரி, டைரக்டர் சரி, நடிகர் சேத்தன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இது நம்ம நடிக்கிறோம், ஒரு படம் பண்ணுறோம், விற்க போகிறோம், ரிலீஸ் பண்ண போகிறோம், எதுவுமே இல்லை சார். அவங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் கலைக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஒரு திரைப்படம் நினைப்பே அவங்களுக்கு வந்திருக்கும்.
எனக்கு உணர முடியுது. இந்த படம் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணணும். மக்கள் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஹீரோ படத்துக்கு தான் நான் போவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லது, சினிமா துறைக்கு நல்லது இல்லை. என்ன நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு போய் பார்த்து படத்தை வெற்றி அடையும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்புறம் 20 கோடி சம்பளம் கூட்டுறாங்க. இன்னொரு ஹீரோ படத்தை தொடர்ந்து வெற்றி அடையும் போதுன்றாங்க 50 கோடி வாங்கின ஹீரோ 75 கோடி தாங்குறாங்க. நீங்கள் பெரிய படத்துக்கு போங்க, தப்பு இல்லை. நீங்கள் போய் பார்க்க அவங்க சம்பளம் கூடும். ஆனால் இந்த மாதிரி ஜமா மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா திரைத்துறையின் தரம் கூடும். நீங்கள் ஹீரோவை ஓகே, அது டைம் பாஸ், நம்ம இந்த பெரிய ஹீரோ நடித்த படம் போய் பாருங்கள், அது பார்க்கணும் இல்லை, அதையும் பாருங்கள். அது வந்து வியாபார நோக்கில் புதுசு சம்பாதிக்கிறதுக்கும் நடிகர்கள் சம்பாதிப்பதற்கும் ஒட்டுமொத்த டெக்னிக் சம்பாதிக்கிறதுக்கும் தான் அது யூஸ் ஆகும். ஒரு பெரிய படம் வெற்றி அடைஞ்சிட்டா அந்த படத்துக்கு கேமராமேன் அடுத்த படத்துக்கு பல லட்சம் சம்பளம் கூட்டுவார். கதாநாயகி அது அடுத்த படத்துக்கு அவங்க பார்த்துட்டு ஒரு கோடி 2 கோடி கூட்டுவாங்க. பெரிய நடிகர்களையும் பெரிய டெக்னீஷியனையும் பெரிய ப்ரொடியூசர்களுக்கும் அவங்களுடைய வியாபாரத்தையும் அவங்க சம்பளத்தையும் கூட்டுறதுக்கு தான் பெரிய படங்கள் வெற்றி உதவும். இந்த ஜமா மாதிரி பட வெற்றி வந்து தான் ஒட்டுமொத்த தமிழ் திரையோட வெற்றிக்கு உதவும். சுயநலத்தில் நீங்கள் வந்து அது மட்டும் பார்ப்போம் இது மட்டும் பார்க்காதீங்கன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி படத்துக்கு தேட்டருக்கு வாங்க. ஒன்றே சொல்கிறேன், திரைப்படம் என்பது திரையில் வெளிப்படுவது, திரையரங்கில் வெளியாக வேண்டும், திரையரங்கில் வெற்றி அடைய வேண்டும். நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்குவோம், ஷார்ட்டில் பார்த்துக்குவோம், அது வேறு பிஸ்னஸ்ங்க, அது வேறு பிஸ்னஸ். திரைப்படம்னா அது திரையில் விட்டு தான் திரைப்படம். இன்றைக்கி அது இல்லை. சின்ன படங்களுக்கு திரையரங்குக்கு நிறைய பேர் குற்றம் சொல்கிறாங்க, சின்ன படங்களுக்கு திரையரங்கும் தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு. அந்த குற்றச்சாட்டு நான் மறுக்கிறேன். அவங்க மேலே நம்ம பேர் சொல்லவே கூடாது. திரையரங்குக்கு சின்ன படங்களுக்கு திரையரங்குக்கு மக்கள் வருவதில்லை. வந்தால் தான் தேட்டர் கொடுப்பான். 10 பேர் 5 பேர் இப்போ ஓப்பன் சுகம் வந்தால் அடுத்த படம் சின்ன படம் தரமாட்டாங்க சார், பயப்படுவாங்க அவனும். அப்போ திரைப்பட சங்கமும் அரசாங்கமும் கலந்து ஆலோசித்து ஏழைகள் தேட்டருக்கு எளிதாக வருவதற்கான ஒரு இது கொண்டு வரணும். அதுக்கான திரையரங்கத்தை கொண்டு வரணும், அதுக்கான டிக்கெட் ரேட்டு, அதுக்கான ஒரு கார் பார்க்கிங்லாம் அந்த இது டைம் பாம் வச்சது மாதிரி ஹவருக்கு 40, அடுத்து 80. படம் பார்த்துட்டு வெளியே வந்தால் படம் டிக்கெட்டு 140 ரூபா, கார் பார்க்கிங் கொடுக்க 200 கேட்குறான். எப்படி அடுத்த படத்துக்கு வருவான் அவன்? அப்போ இது எல்லாமே அது நீங்கள் தயாரிப்பு சங்கத்தில் அழகாக நீங்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி உண்மை நல்ல விஷயம் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. தயாரிப்பு சங்கத்தில் கூடி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்காக பேசியிருக்காங்க. அது நல்ல தீர்வாக வரணும். அதில் முக்கியமான தீர்வாக திரையரங்களுக்கு ஏழைகள், அடித்தள மக்கள், அன்றாடம் காட்சிகள், தினக்கூலிகள் இவங்களாம் நினச்சா தேட்டருக்கு வரங்கிற வழியை தயவுசெய்து அரசாங்கம் வந்து உருவாக்கணும். அரசாங்கம் என்பது பணக்காரர்களுக்காக அல்ல, கோடீஸ்வரர்களுக்காக அல்ல. நல்ல அரசாங்கம் என்பது ஏழை மக்களுக்காக தான். அதுதான் நல்ல அரசாங்கம். அப்போ ஏழை மக்களுக்கு இன்றைக்கி ரொம்ப தேவை. இன்றைக்கி நிறைய குடியாரங்க வந்து ரிலாக்ஸுக்கு குடிச்சிட்டு போயிடறாங்க. ஏன் குடிக்கிறாங்கன்னா அவனை தேட்டருக்கு வர முடியாது. தேட்டரில் வந்து படம் பார்க்க வச்சாலே அவன் பாதி ரிலாக்ஸ் ஆகிடுவான் சார். ஃபஸ்ட்டு அவனுக்கு ரிலாக்ஸ் எதுவுமே கிடைக்கல, அவன் எங்கே போவான்? அப்போ 60 ரூபாய்க்கு கிடைக்குது, அங்கே போகிறான். குடி அதிகமாவதற்கும் குடிகாரர்கள் அதிகமாவதற்கும் காரணம் சினிமா டிக்கெட் ரேட் அதிகமாகிடுச்சு. அவனால் சினிமா வந்து பார்க்க முடியல. முன்னெல்லாம் 30 வருஷத்துக்கு அப்புறம் தேட்டருக்கு போனால் 80% நம்மளாம் இருப்பான், கை தட்டுவான், விசில் அடிப்பான். இருக்கானா அவன்? இப்போது அவன் எங்கே போயிருக்கான்? டாஸ்மாக் போயிட்டான். ஏன் போகிறான்? அவனுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு, ஒரே ரிலாக்ஸு சினிமா தேட்டரு. அங்கே அவனை வர முடியல. பணக்காரன் தான் வர முடியுது, ஃபேமிலியோடு அவனை கொண்டாட முடியல, போயிடறான். அதனால் அரசாங்கம் வந்து ஏழை மக்களுக்கான தான் அரசாங்கம். பணக்காரர்கள் யாருன்னா உங்களுக்கு வரி கட்டுவாங்க, டேக்ஸ் கட்டுவாங்க. இன்னொன்று, சினிமா துறையில் சும்மா இல்லை, நான் வந்து என்றைக்கே கவர்மெண்ட்டை வந்து உரிமையாக நாங்கள் கேட்குறேன். திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு தான் அரசாங்கத்திடம் உரிமையாக கேட்க முடியும். ஏன்னா ஒரு வருஷம் கணக்கு பண்ணுங்க, எங்கள் சினிமாவில் வந்து எவ்வளோ டேக்ஸ் உங்களுக்கு வருதுன்ட்டு, எத்தனை கோடி வருதுன்னு கணக்கு பண்ணுங்க. ஒரு படம் 200 கோடி பட்ஜெட்டு, அது 300 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னா இப்போ சொல்கிறேன், அதில் 50 கோடி அரசாங்கத்துக்கு போகுங்க. 50 கோடி அரசாங்கத்துக்கு போகுது. அப்போ நாங்கள் கேட்போம், எங்கள் வரியை வாங்கிட்டு கொஞ்சம் இல்லை கோடிக்கணக்கில் எங்கள் திரைத்துறை வந்து வரியை வாங்கிட்டு
எங்கள் ஏழைகள் வந்து படம் பார்க்க முடியும்னா எதுக்குங்க அது அரசாங்கம்? தயவுசெய்து இன்னைக்கு இது ப்ரொடியூசர் கவுன்சில் நல்ல மேட்ரு பேசுகிறாங்க. நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தோடு பேசுவது ஆரோக்கியமான விஷயம், பெப்சியோடு பேசுவது ஆரோக்கியமான விஷயம். அது மட்டும் பத்தாது, நீங்கள் அரசாங்கத்தை பேச வேண்டும். இந்த அரசாங்கம் எல்லா படமும் சரிசமமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வழிவகுக்க வேண்டும். அது சரியான அரசாங்கம். இதில் பாரபட்சம் இருக்கக்கூடாது. எல்லாரும் தொழிலாளி தான், எல்லாரும் உழைப்பாளிகள் தான். இவர் காசு வந்து என்ன தள்ள கொட்டுனாங்களா படம் பண்ணுறதுக்கு? இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார், எவ்வளோ பிடிச்ச படம் புரட்டியிருப்பார். டைரக்டர் அவர் எவ்வளோ உழைப்பு அர்ப்பணிச்சிருப்பார். அப்போ நீங்கள் படம் சின்ன படமோ பெரிய படமோ அது திரையிடுவதற்கு சரிசமமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். குறிப்பிட்ட படம் தான் ரிலீஸ் ஆகும், குறிப்பிட்ட படத்துக்கு தேட்டர் கிடைக்காதுங்கிறத தயவுசெய்து இதில் நான் இப்போ சொல்கிறேன். தயாரிப்பாளர் சங்க மீட்டிங்கில் முக்கியமான அம்சம் நீங்கள் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பேச வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் பேச வேண்டும். ஏன்னா திரைக்கும் அரசாங்கத்துக்கும் எப்போவுமே நல்ல ஒரு நட்புறவு இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து அப்படி ஜெயலலிதா மேடம் அவங்க வரைக்கும். அப்போ கலைஞர்லாம் அவ்வளோ நேசிக்காங்க. சினிமா வந்து ஒரு அரசியல்வாதிட்ட பேசுகிறத விட ஒரு சினிமாக்காரர்கிட்ட பேசுறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவார் கலைஞர் அவர்கள். அந்தளவுக்கு அவர் வந்து சினிமாவை நேசித்தவர். இன்றைக்கி இருக்க தமிழக முதல்வர் இவரும் திரைத்துறையில் வாழ்ந்திருக்காரு. திரைத்துறை பற்றி நல்லா தெரியும். அதுக்கடுத்து அங்கே முக்கியமாக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவர் அரசியல்வாதி இல்லை, முதல்ல அவர் நடிகர். அவர் நடிக்கும்போது அரசியலில் எந்த பொறுப்புலையும் இல்லை. திமுக உறுப்பினராக இருந்திருக்காம தவிர அவர் பெரிய இந்த பொறுப்புல இல்லை. அவர் நடிகராக தான் இருந்தார். ஒரு நடிகர் தான் அடுத்து அங்கே அரசியலுக்கு போயிருக்காரு. ஆனால் எல்லாருமே நம்மளாம் ஒரு குடும்பம் தான். எங்கள் இந்த குடும்பத்தை கொஞ்சம் வாழ வைங்க. இந்த படத்தை மக்கள் தயவுசெய்து வந்து டிக்கெட் எல்லாம் பார்க்காம நல்ல கலைஞர்களை வந்து ஆதரவு தெரிவித்து வாழ வைங்க. நன்றி, வணக்கம். சார், இயக்குனர் சங்கத்தில் இருந்து நீங்கள் மட்டும்தான் இது பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்று ஆர்கே செல்வமணி சார் 2 பேராக வராங்க. முன்னணி இயக்குனர் இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க மூவியை பார்த்து ஒரு வீடியோ பதிவு போடலாம், இல்லாட்டி ஒரு ட்விட்டர் போடலாம். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் வராங்க. யாரும் கூப்பிட்டா வரமாட்டுக்கான வர்றது இல்லை. நீங்கள் இந்த படத்துக்கு தான் என்னை பார்க்குறீங்க நினைக்கிறேன். நான் வந்து பொதுச் செயலாளர், அதனால் மேக்ஸிமம் வந்து இருக்கணும். இப்போ எழில் சார் பல படத்துக்கு வந்திருக்காரு. சரண் சார் வந்து பொருளாளர், அவரும் பல படத்துக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து சரவண் சிப்பா வந்தார்ல, அவரும் எங்கள் சங்கத்தில் அவரும் பொறுப்பில் இருக்கார். அதனால் செல்வன் சார் வந்து 2 படத்துக்கு வந்தார். இல்லை 6 இதுக்கு வருஷம் போய் அவர் ஊரில் இல்லை, அதனால் வரல. யாருக்கு டைம் கிடைக்குதோ அதெல்லாம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் இதில் வந்து எழில் சாராக இருக்கட்டும், சரண் சாராக இருக்கட்டும், ஒரு செல்வன் சாராக இருக்கட்டும், அது பாரபட்சம் பார்க்குறதில்ல. எல்லா படத்தையும் வாழ்த்துறோம். இன்றைக்கி வந்து செல்வன் சாருக்கும் உதயகுமார் சார் இன்றைக்கி ஊரில் அதனால் நான் வந்து இருக்கேன். நான் அதை சங்கத்தை குழப்பம் உண்டாக்குவேன். அடுத்து இப்போ வந்து ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சமூக வலைத்தளத்தில் ஒரு ட்விட்டர் படத்தை பற்றி, இந்த படத்தை வெற்றியிட வாழ்த்துக்கள், இந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லி கூட போடலை. சரி, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கார் ஆடியோ லான்ச்சுக்கார் வந்து இந்த பண்ட படக்குழுவினரை வாழ்த்த கூட இது பண்ணலை. ஸோ இப்போ கூட ராஜா சார் வந்திருக்கலாம், மூவி பார்த்துருக்கலாம், பார்த்தோன்னே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கிரிட்டிசைஸ் சார் சொல்லுது. அவங்க இருந்திருந்தா ஓரளவுக்கு மூவி வந்து பிக்கப் ஆகக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஒரு முன்னணி ஒரு மியூசிக் டைரக்டர், மக்களால் கொண்டாடப்படக்கூடிய மியூசிக் டைரக்டர் இப்படிப்பட்ட ப்ரமோஷனுக்கு வராமல் இருக்க காரணம் என்ன? அவங்களும் வரல. மேடம் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்களோட மூவி தான் கூழாங்கல். அவங்களும் நம்ம செய்து. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அது ஒர்க் பண்ணவங்களாம் வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்கு இந்த மாதிரி இதுக்கு உறுதியாக இருக்கணும், எடுக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் இளையராஜா போன்ற பெரிய ஒரு பெயர் பெற்ற இசையமைப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு இது சிறிய பட்ஜெட் படம், புது இயக்குனர், புது தயாரிப்பாளர், இந்த படத்துக்கு அவர் இசையமைக்க ஒத்துக்கிட்டார்ல, அதுவும் ஒத்துழைப்பு. ஏன்னா யார் புது ஆளாக இருக்கா, புது பிடிச்சிருந்தா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு இதுக்கப்புறம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லைங்க. அவருக்கு கோடிக்கணக்கில் கொட்டிக்கிருக்கு, பல வகையில் கொட்டிக்கிட்டு இருக்கு. இதில் கொடுக்குற காசு வச்சு வாங்கணும் அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்க சம்மதித்தது இவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட், பெரிய ஆதரவு. அதனால் அவர் வந்து வாழ்த்துங்கிறது இன்னும் நல்லாயிருக்கும், வேறு விஷயம். ஆனால் அது குறைய சொல்லக்கூடாது.
வருத்தம் இருக்கா சார்? ராஜா சார் வந்து இப்ப ப்ரோமோட் பண்ணாரு, ஒரு வருத்தம் இல்லை வாழ்த்தி இருக்காரு. நாங்கள் வந்து சோசியல் மீடியால வரலாம். இல்லை நாங்கள் வந்து தேட்டரு இன்னைக்கு ரிலீஸ்னா எல்லாரும் போனோம். நல்லா வாழ்த்துனார், நல்லா வரும், கவலைப்படாதீங்க. ஜமா அதோட அதுவே தேடிக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு எல்லாம் புரியாது. அவர் வேற மாதிரி விஷனில் அவர் யோசிக்கிறாரு, வேற மாதிரி பண்ணுறாரு, அது நம்ம யாருக்கும் புரியல. பட் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு மியூசிக், ஒரு மாதிரி பண்ணிட்டார் எல்லாரும். தியேட்டர்ல ஓரளவுக்கு பிக்கப் ஆகுதா சார்? இல்லை எனக்கு அதுதான் ஆடியன்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. ஆடியன்ஸ் வரணும், அதுக்கு தான் நீங்கள் உங்களோட சப்போர்ட் நான் கேட்குறது முக்கியமாக அதுதான். நான் ப்ரெஸ் மீடியா கிட்ட நான் என்ன காலில் வந்து கேட்கணுமா என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே எனக்கு தெரியல. பட் இதுதான் நல்ல கேள்வி. நான் ப்ரெஸ்ட்டு வந்து மீடியாக்கள் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்போ பேசிட்டு போய் ரிக்வஸ்ட் பண்ண மாட்டேன், நிறைய நீங்கள் பண்ணுவீங்க. பெரிய நடிகர்களுக்கு தியேட்டருக்குள்ளே கூட்டம் வர்றதுக்கு மீடியாவுக்கு சப்போர்ட் தேவையே இல்லை, அவங்க ரசிகர் போதும். ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம நீங்களா சொல்லிலாம் போகிறதில்ல, அவங்க 4 மணி ஷோக்கும் போயிடுவாங்க, நடுவீசில் போட்டாலும் போயிடுவாங்க. அப்போ பெரிய ஹீரோவுக்காக மீடியாவுக்கு சப்போர்ட் இருக்கோ இல்லையோ அந்த படத்தை அந்த ரசிகர்கள் வெட்டி அடைச்சிருவாங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கும் பப்ளிக் வந்து வந்துடும். ஆனால் சிறிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எப்படி பெரிய பெரிய ஹீரோவுக்கு அந்த ரசிகர்களோட பலம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு சமமான பலம் தயவுசெய்து சிறிய படங்களுக்கு நீங்கள் தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் ஒரு கோடிக்கான ரசிகர்கள் வந்து படம் பார்த்ததுக்கு சமமாகும். அதனால் நான் சொன்னேன், அதுக்காக நீங்கள் அச்சு படம்லாம் நீங்கள் வந்து சூப்பர் சொல்ல வேணாம், பொய் சொல்ல வேணாம். நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா சிலர் வந்து ஒரு படம் வந்தாலும் அதில் என்ன குறை இருக்குது, அதை எப்படி கிண்டல் பண்ணலாம், அந்த நடிகர் எப்படி கேவலப்படுத்தலாம், இந்த இயக்குனர் எப்படி கேவலப்படுத்தலாம், இதுலேயே குறியாக இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல படத்தை வரும்போது அதை நல்லா உற்சாகப்படுத்தி அதை ஒரு பெருசாக பாராட்டுங்கிற ஒரு இது மனப்பான்மை சிலருக்கு வர மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய சேனல் வந்து நல்ல படங்களை கொண்டாடுறதுனால சின்ன படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் மீடியாக்கள் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜமா அதுக்காக தகுதியான படம். நான் இவ்வளோ பேச மாட்டேன். நான் ஏன் இவ்வளோ இன்னும் பேசிக்கிருக்கேன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, மக்கள் ரசிக்கிறதுக்கு இந்த ஜமா வந்து ஒரு தகுதியான படம். அதனால் மீடியா நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் இன்னும் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்துங்க சார். லாஸ்ட் ஒரு ஃபைனல் சார், அரசாங்கம் வந்து ஒரு சில மூவிக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு சில மூவிக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணிச்சு, இப்போ சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கு. என்ன காரணம் இது பண்ணா, ஒரு சில மூவி வந்து அரசாங்கத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அந்த உள்ள எம்எல்ஏகள் தப்பாக பேசுகிறாங்க, சிஎம்ஐ பார்த்து விடாம போர்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இதையும் வந்து நாட்டு முன்னேற்றம்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு மூவி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியா வந்து அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டாக மூவி பண்ணுறனாலதான் நாங்கள் இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு கேள்வி வந்து ஒரு சில பேர் பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து திரைத்துறையில் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனம் இருக்குமோ, காட்சிகளை வைக்கிறாங்களா வச்சா அதுக்கு வந்து அது ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது சப்போர்ட் வரக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய வாதம். நான் என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்கள் அதுமாதிரி இல்லை. அப்படி இருக்கும். அதனால் ஒரு அரசாங்கம் பயப்படுதுன்னா அந்த அரசாங்கம் சரியாக செயல்படுதுன்னு அர்த்தம். ஒரு அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் எந்த விமர்சனமும் கவலைப்படாது, நீ என்ன சொல்லிக்கோ அப்படின்னு அதாவது வேலை பார்க்கும். இந்த சினிமா மட்டும் அது இது இங்கே பார்த்து இது எது நல்ல படம், எது நமக்கு எதிராக இருக்குது, நம்ம கட்சிக்காரர் இல்லாத படம் எது, இதில் கவனிச்சு எடுத்துன்னா இதுலேயே கவனம் இருக்கணும். அங்கே மக்களுக்கு கவனிக்கணும். அரசாங்கங்கிறது நீங்கள் மக்கள் பணியில் கவனிக்க, அது விமர்சனம் வந்து தாங்கிக்கணும். விமர்சனம் தாங்கிக்கிறவங்க தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். அது சினிமாக்காரனாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும். நீங்கள் நீங்கள் சொல்கிறது அந்த பார்வை இல்லை, அப்படி இருந்தால் அவங்க மாற்றிக்கணும். விமர்சனம் யாராக இருந்தாலும் விமர்சனத்தை தாங்கிக்கணும். ஓகே, நன்றி.